2025 பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், 2025 பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வேஷ்டி சேலையானது வழங்கப்படும். இந்த வேஷ்டி சேலையானது அதாவது கைத்தறி மற்றும் துணைநூல் துறையின் மூலம் நூலாக வாங்கப்பட்டு கூட்டுறவு நூற்பாலைகள் மூலம், அதாவது விசைத்தறி அவர்கள் மூலம் நெய்யப்பட்டு அவர்களுக்கு ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழங்கப்படும். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைகளுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2025 பொங்கலுக்கு 77,64,476 சேலைகளும் 1,77,22,965 வேட்டிகளையும் உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை தமிழ்நாடு அரசானது வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த வேட்டி சேலை பண்டிகை செயல்படுத்தவும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உற்பத்தி செய்து வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசானது இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகைக்காக பயனாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட இருப்பில் உள்ள வேட்டி சேலைகளை நுகர்வோர் வாணிய கழகத்திற்கு திருப்பி அனுப்பவும் தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. மேலும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வேட்டி சேலைகள் பயனாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய விரல் கைரேகை பதிவை கட்டாயமாக்க வேண்டும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதை முழுமையாக கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த வேஷ்டி சேலை திட்டம் தொடர்பாக செயல்படுத்துவது தொடர்பாக ஒரு முழுமையான அனைத்து தகவல்களும் அடங்கிய ஒரு அரசாணையும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.